தவிர ஒன்றிலிருந்து இரண்டு உண்டானதோ அல்லது இரண்டிலிருந்து ஒன்று உண்டானதோ எப்படி உம்முடைய நம்பிக்கை? சிஷ்யன்: ஒன்றிலிருந்தே இரண்டு உண்டானது என்றுதான் சொல்லி வருகிறார்கள். அதுபோலவேதான் நானும் கருதியிருக்கிறேன். குரு: எனில் அப்படி கருதுவது தவறு. ஒன்றிலிருந்து இரண்டு ஆவதில்லை, இரண்டிலிருந்தே யாகும் ஒன்று உண்டாவது. அதன் காரணம் ஒன்று எனச் சொல்ல வேண்டுமானால் அதனுடைய ஆதியும் அந்தமும், அதாவது அடியும் முடியும் காண வேண்டும். ஆதி அந்தம் உண்டாகும் பொழுது மட்டுமே ஒரு பொருளை நிச்சயிக்க முடியும். ஆதியும் அந்தமும் இல்லையானால் ஒரு பொருளை நிச்சயிக்க முடியாது. ஒரு பொருளென நிச்சயிக்கும் பொழுது அதற்கு ஓர் ஆதி உண்டு. ஆதி உண்டாகும் பொழுது அது நிற்பதற்கு ஓர் அடிஸ்தானம், அடிப்படை வேண்டும். அடிப்படை இல்லையெனில் அது நிற்க முடியாது. அந்தம் முடிவு வேண்டுமென்றால் அதற்கு மேலே ஒரு வெளி வேண்டும். வெளியாயிருக்கின்ற ஆகாசம் மேலே இல்லையெனில் முடிவும் உண்டாகிறதில்லை. அப்படி இருக்க ஆதி உடைய பொருள் நிற்பதற்காக அடிப்படையாகிய ஆதாரம் ஒன்று கீழும், முடிவு காண்பதற்கு வெளியான ஆகாசமாய் இருக்கின்ற ஒன்று மேலேயும் உண்டாகின்றன. அவ்விதம் உண்டாகும் பொழுது இரண்டாகின்றன. அந்த இரண்டிலாகும் ஒன்று நிற்பது. தவிர பூமி என்றும் ஆகாசம் என்றும் இரண்டு நிலைமைகள் இல்லையெனில் எந்த பொருளாவது உண்டாகுமா? சிஷ்யன்: உண்டாகாது. குரு: ஆகையால் எல்லா பொருள்களும் இரண்டிலிருந்தேதான் உண்டாகின்றன. அதற்கு உதாரணம் ஏதாவது ஒரு விதையை எடுப்போம். அதன் உள்ளில் உள்ள அவ்வித்தின் பருப்பு காண்பதில்லை. ஏனெனில் அந்த வித்தின் உள்ளில் அது அடங்கி நிறைந்து அடிமுடி இல்லாமல் இருப்பதால் ஆகும். எனில் அதிலிருந்து ஒரு முளை கிளம்ப வேண்டுமென்றால் அவ்வித்து எவ்விதமாக வேண்டும்? சிஷ்யன்: அவ்வித்தினுடைய முகம் இரண்டாக பிளவுபட வேண்டும். குரு: அப்பொழுது எதிலிருந்து அந்த ஒன்று, அதாவது முளை உற்பத்தியாகின்றது? சிஷ்யன்: இரண்டிலிருந்தே. குரு: அதுபோன்று நம் உற்பவமும் இரண்டிலிருந்தே ஆகும். ஏனெனில் ஸ்திரீ மட்டும் இருந்தால் அவளிடமிருந்தோ, புருஷன் மட்டும் இருந்தால் அவனிடமிருந்தோ சந்தானம் உண்டாகிறதில்லை. ஸ்திரீயும் புருஷனும் சேர்ந்தால் மட்டுமே சந்தானம் உண்டாகும். அப்பொழுது நாமும் இரண்டிலிருந்தேதான் உண்டானோம். இது மூலமும் ஒன்று எதிலிருந்து உண்டாகின்றது என்று வெளிப்படுகிறது? சிஷ்யன்: இரண்டிலிருந்தே உண்டாகின்றது. குரு: இரண்டில்லையெனில் என்னவாகும்? சிஷ்யன்: ஒன்றும் இல்லாததாகும். குரு: ஒன்றும் இல்லாததற்கு தான் அத்வைதம் என்று சொல்லுவது. அத்வைதம் என்றால் துவைத்த ரகிதம், அதாவது இரண்டில்லாதது. இரண்டென்றுள்ள நிலைமை எங்கிருந்து உண்டாயிற்று என்றால் அது தன்னிலிருந்தேயாகும் உண்டாயிற்று. தன்னுடைய சக்திக்கு சலனம் உண்டான போது இரண்டென்கிற நிலைமை உண்டாயிற்று. தான் என்றால் அட்சரம், அட்சரம் என்றால் க்ஷரரகிதம், அதாவது நாசம் இல்லாதது. ஏனென்றால் நாம் கேட்பதும் காண்பதும் அறிவதும் மட்டுமன்றி எந்த பொருளுக்கு ஆதியந்தம் உள்ளதோ அந்த பொருள் அழிந்து போகின்றதும், எந்த பொருளுக்கு ஆதியந்தம் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த பொருள் அழியாததும் ஆகும். அந்த பொருளாகும் ஈஸ்வரன். அப்போது ஈஸ்வரனாய் தானாய் ஆதி அந்தம் இல்லாததாகி அட்சரமாய் இருக்கின்றதிலிருந்து வெளி என்னும் ஆகாசம் உண்டாயிற்று. அந்த ஆகாசத்தில் தான் தானே சக்தியாய் சலிக்கவும் அப்பொழுது அதிலிருந்து எல்லா நிலைமைகளும் உண்டாகவும் செய்தன. எப்பொழுது தான் வெளியாயிருக்கின்ற ஆகாயமாகி சக்தியாய் சலிக்கத் தொடங்கிற்றோ அப்பொழுது அது இரண்டாயிற்று. அதற்கே பிரம்மம் என்றும் மாயை என்றும் சொல்லுவது.